Thumbs up. అంతదావి విడు బాగా ఊదు నువ్వు చెయ్యట్టేసి ఊదు ఊదు ఊదు. படம் பூங்காங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்கிறார் கதையில். எல்லாம் பொழுதுபோக்காக சிறு ஆள் வருவாங்க, பெரிய ஆள் வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, தாய்மார்கள் வருவாங்க. இதில் சில லவர்ஸ்களும் வர்றாங்க. சில தவறுகள் நடக்குது, நடக்காமல் இல்லை. அந்த தவறுகளில் சில பேர் நல்லவங்க, சில பேர் கெட்டவங்க இருப்பாங்க. அதை தட்டி கேட்க போய் அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் வட்டாரத்துக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது அதை சுற்றி உள்ளதான் அந்த கதையை நல்லா பண்ணியிருக்கிற டைரக்டர். மியூசிக்கு மற்ற இசையெல்லாம் இதை குறை சொல்ல முடியாது. மற்ற திரையோட முன்னேற்றமும் நல்லா விறுவிறுப்பாக போகுது. நல்லா பண்ணியிருக்காரு. பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு, பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. படம் ஃபுல்லாக பூவில் நடக்குது, பார்க்க பரவாயில்ல. ஏன்னா அந்த கதையே பூங்கா மையத்தை சுற்றி தான் கதை. ஒரு 4 ஃப்ரெண்டுகள், அதான் சொல்கிறேன், இப்போ எல்லோரும் வராங்க போகிறாங்க. ஒரு ஃப்ரெண்டுகளுக்குள்ளே அந்த தவறை தட்டி கேட்க போய் அங்கே நடக்கிற சம்பவம் தான் இந்த கதையோட முன்னோட்டமாக கதையும் கருவே அதுதான். அப்போ அதை அந்த தவிர வேறு இடத்துல போய் சொல்ல முடியாது. அதனால் எந்த என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, எதுவுமே பொழுது போர் அடிக்கலை. நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு டைரக்டர். ரொம்ப அற்புதமாக பண்ணிக்காப்புல பூங்கா பற்றின விஷயம். அதுவும் தவிர கிளைமேட்ஸ்க்கு முன்னாடி ஒரு காதலை பற்றி ரொம்ப அற்புதம் சொல்லியிருக்காப்புல. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா காதலும் ஒரே மாதிரி கிடையாது, நிறைய காதல் இருக்குது. அது அந்த மாதிரி ஒரு விஷயம். அது நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சூப்பராக இருக்குது படம். ஓகே, தேங்க்யூ. படம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பப்ளிக்கில் வந்தாக்கா எப்படி நடந்துக்கணுன்றது ஒரு எடுத்துக்காட்டு படமாக இருந்தது. ரெண்டாவது அந்த அறிவழகன் சார் நடிச்சது அஜித் அவங்க தம்பி மாதிரியே இருந்தது. அஜித் சார் சினிமா நடிகர் தம்பி மாதிரியே வந்து நல்லா இருந்தது. எல்லோரும் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். குடும்ப படமாகவும் இருந்தது. இப்போ வர ஜெனரேஷனுக்கு பார்க்கலாம். வணக்கம் சார். படம் உண்மையிலே மிக சிறப்பாக இருக்குது. இயக்குனர் புது யூத்தில் கதை சொல்லியிருக்கிறாரு. நிறையா கேரக்டர் இருந்தது. பார்க்கில் நம்ம நிறைய பேரை பார்க்குற மாதிரி நிறைய கேரக்டர் இருந்தது. எல்லாத்தையும் ஒரு லைனில் கொண்டு கடைசியில் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு பார்க்குற மாதிரி படத்தை எடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம ஊக்குவிக்கணும் படத்தை. புதுமுகம் தான், நல்லா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றியாட்டி மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் செகண்ட் டைம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. வளரும் கலைஞர்களுக்கு நல்லா ஆதரவு தரணும். இந்த மாதிரி படம்லாம் மெயினாக அறிவழகன் கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி நல்லா இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டென்ட்டு, டைலாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. பூங்காவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பப்ளிக்காக கரெக்டாக பெர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலாக நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. மெயினாக நாமத்துக்குமாரன் சாரோட பாடு பார்த்திங்கன்னா அவரோட வேர்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த டான்ஸும் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. நமக்கு இந்த டைமுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு நம்ம 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் தாராளமாக பார்த்துருக்கோம். மற்றபடி ஃபேமிலி ஓவரால் டீசென்ட் வாட்ச். நல்லா தான் இருந்தது படம். 2 மணி நேரம் சொல்ல வந்த மெசேஜை கரெக்டாக சொல்லிட்டாங்க. கிளைமேக்ஸும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. வில்லன் கேரக்டர் ரொம்ப நல்லா பொருந்தி இருந்தார் அந்த ரோலுக்கு. நல்லா இருந்தது. ஓவரால் குட் மூவி. சூப்பராக இருந்தது. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. சில்ட்ரன்ஸை ரொம்ப லைக் பண்ணாங்க. தேங்க்யூ. விஷுவல்லாம் சூப்பராக இருந்தது. அதில் எதுவும் ப்ராப்ளம் பிடிச்சிருக்கா? தம்பி நீ சொல்லுப்பா, படம் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கு. விசில் செய்யுங்க. விசில் செய்யுங்க. Thumbs up. అంతదావి
விட படம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இது வந்து ஒரு ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. பார்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி இருந்தது. நானும் இதே மாதிரி தான் பார்க் போனால் ஃபீல் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. அறிவழகன் கேரக்டர் சான்ஸே இல்லை சார். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே, விஷுவலைசேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. படம் செம்மையாக இருந்துச்சு. படம் நிஜமாவே நல்லா இருந்துச்சு. வில்லன் மாசா நடிச்சிருக்காரு. மஜா படம், அவருக்காகவே படம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. வில்லன் நல்லா நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஹலோ, பூங்கா படம் ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் ஸ்டோரி மாதிரில இது ஒரு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லைஃபாக இருக்குது. எல்லோரும் திரும்ப வந்து பாருங்கள். அடிக்கடி நிறைய ட்விஸ்ட் இருக்குது. மூவி சூப்பராக இருக்குது. எல்லோரும் நடிப்பும் நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கலாம். எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா க்யூட்டாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா ஸ்மூத்தாக போச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கு. நைஸ் மூவி. நல்ல கான்செப்ட்டு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க மூவி. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வில்லனோட கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கான்செப்ட் என்னென்னா வந்து பூங்காவில் வரவங்க எல்லாருமே வந்து ஒன்றா இருக்காங்க. எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் நம்ம அங்கே போய் ரிலாக்ஸ் ஆகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத ரேண்டமாக சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு நல்ல மூவி. பூங்கா ரியலி மண் மீது சொர்க்கம் தான். எந்தெந்த அளவுக்கு படத்தில் என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணுமோ கரெக்டாக சேர்த்துருக்காரு டைரக்டர். குடும்பத்தோட சந்தோஷமாக போய் பார்க்க வேண்டிய படம். நன்றி. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு லைக் ஒரு பார்க்கில் எல்லாரோட ஸ்டோரிஸ் லைக் தேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் பார்க்கல. ஸோ ஒருத்தவங்களோட ஸ்டோரியை எல்லாத்தையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. నువ్వు చెయ్యట్టేసి ఊదు ఊదు ఊదు. யா, ஃபிலிம் இஸ் ஸோ குட். நல்ல மெசேஜ் உள்ள படம். கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. யா, ஃபிலிம் இஸ் ஸோ குட். நல்ல மெசேஜ் உள்ள படம். கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு. என் பேர் தனசேகர், பூங்கா படத்தோட டைரக்டர். இதுக்கு முன்னாடி வந்து குருமூர்த்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய படம். அதுக்கு அடுத்து 2வது படமாக இந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி 3வது நாள் நல்ல வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. எனக்கே சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாம் ஆர்டிஸ்ட் படம் தான் ஓடணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல சார், முகநடிக்காமல் போகுது, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பதில் தான் வந்துன்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி ஆடியன்ஸ் இந்த மாதிரி படங்களுக்கு, புது நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க படங்களை ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பேசிக்காக கேமராமேன். ஒரு 10 வருஷமாக கேமராவில் தான் இருந்திருக்கேன். ஸோ அடுத்தது நகரணுன்றது தான் நம்ம அடுத்து கேமரா பண்ணிகிட்டே இருக்கோம். நான் பண்ண படங்கள் 2மே வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் ஃபெயில்ன்ற மாதிரி 2மே போச்சு. தவறுகள் என் மேலே இல்லை. ஸோ அடுத்தது என்னோடய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, சார் நீங்களே பண்ணுங்களேன், டைரக்ட் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் இந்த படத்துக்கு டைரக்டராக வந்திருக்கேன். பாடல் நான் முத்துக்குமார் சார் 2 பாட்டு எழுதியிருக்காருங்க. அவர்கிட்ட கேட்டு வாங்கணும். ஒன்று மோட்டிவேஷன் சாங், இன்னொன்று நல்ல பார்க்கில் வந்து ஃப்ரெண்ட்லியான ஒரு சாங்ஸு. இது 2மே வந்து அவர் பாட்டு எழுதி கொடுக்கும்போது சொன்னார், ரொம்ப நல்லா வருங்க இந்த சாங்கு அப்படின்னாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சார் இல்லை இந்த நேரத்தில் அது வருத்தம் கொடுக்குது எனக்கு. ஆக்சுவலாக என்னோடய முதல் படமாக இது வர வேண்டிய படம். இது 2வது படமாக வந்துடுச்சு. கோவிட் டைமில் என்னால் இந்த படத்தை என்னால் ஆரம்பிக்க முடியல. ஏன்னா இது க்ரௌடு, ஒரு ஃப்ரேமில் வந்து குறைஞ்சி 200-300 பேர் இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கூட்ட முடியாதுன்றதுனால பண்ணலை. குருமூர்த்தி பண்ணேன். அது ஒரு 10-15 பேரோட முடிஞ்சிடுச்சு. இந்த படம் வந்து இப்போ அடுத்தது இந்த படம் என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் பார்த்து ரசித்து முதல் கேமராமேன் இருந்து டைரக்டராக வர வேண்டிய படம். ஸோ அதனால் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். நான் நல்லா இருக்கு சார், பார்க்குறேன்.
ரசிக்கிறாங்க. புது ஆர்டிஸ்ட் பார்க்காம வெளியில் பார்க்கும்போது ஒரே நான் எல்லா தடவையும் இன்றைக்கி 3வது நாள் எல்லா தடவையும் விசிட் அடிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ரிசல்ட்டு. சார் நல்லா இருக்குது சார், படம் நல்லா இருக்கு. அந்த ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு இந்த படத்தில் எனக்கு உறுதுணையாக கோ டைரக்டர் ஆக்டர் என்ற பேரில் என்னோடய நண்பர் கூட சொல்லலாம், மணிகண்டன், திண்டுக்கல் மணிகண்டன். அப்படி சொன்னால் தான் அவனுக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் ரொம்ப எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி, மாரல் சப்போர்ட்டாகவும் சரி, நடிப்புலையும் சரி, எதுவாக இருந்தாலுமே இன்றைக்கி வரைக்கும் தேட்டருக்கு ஒரு சின்ன படம் தேட்டர் வரணுன்னா எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி நான் கொண்டு வரேன்னா அது யாராவது ஒரு பக்கபலமாக இருக்கணும். அது என் ஃபீல்டில் வந்து மணிகண்டன் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா கடவுளுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். இப்போ மணிகண்டன் பேசுவாப்புல. தமிழ் மண்ணுக்கும் தமிழ் தாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் நன்றி வணக்கத்தை சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஏபி தனசேகர் சாரோட சேர்ந்து வந்து குருமூர்த்தி படத்தில் ஏற்கனவே நான் அசோசியேட் டைரக்டராக ஒரு சின்ன ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணேன். என்னை நம்பி இந்த படத்தில் கோ டைரக்டராகவும் ப்ளஸ்ஸு 4 பசங்களை என்ன ஒரு நடிகராகவும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. சாருக்கு நான் மட்டும் கிடையாது, என்னுடைய குடும்பமே நன்றி கடன் பட்டிருக்கு. அதை தாண்டி 28ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணோம். 28ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணதில் நானே ஒரு சில இடங்களில் வந்து தேட்டர்கள் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இப்போ ஓடின அளவில் மக்கள் பார்த்துட்டு பிரதிபலிப்பில் வேறு லெவலில் வந்திருக்கு. மக்கள் அவ்வளோ தூரம் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படா கரை சேர்ந்துருவோமான்னு நினச்சிட்டு எங்களுக்கே ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. இப்போ கரையில் இன்னும் கரையவே நாங்கள் உருவாகுவோம், அந்தளவுக்கு தைரியம் வந்திருக்கு. ஏன்டா மக்கள் கொடுத்த நம்பிக்கை, நல்ல கதைகளுக்கும் நல்ல கண்டென்ட்டுகளுக்கும் மக்கள் பெருமளவில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது இந்த படத்து மூலிமா நான் நேரடியாக பார்த்த உண்மை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தேட்டர் கொடுக்காதவங்க கூட எங்களுக்கு வாலண்டரியாக ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த படத்தை கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. வரக்கூடிய டிசம்பர் 5 வந்து இன்னும் தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், ப்ளஸ் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 தேட்டர் வந்து பேசியிருக்காங்க. கண்டிப்பாக டிசம்பர் 5 இன்னும் ஒரு 50 தேட்டர் நல்லா டெவலப் ஆகி வருது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடவுளுக்கும் இதன் மூலியமாக நன்றியை சொல்லி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர்கள் ராமுலட்சுமி, கீதா, லெனினிய செல்வன், இவங்க பாலசுப்ரமணியம், இவங்க 3 பேருக்கு என்னுடைய மனம் கவர்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவங்கள பற்றி நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சொன்னதவே சொல்லக்கூடாது, நானும் சொல்ல சாரி. வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு சில சூழ்நிலையில் வந்து ஒரு தயக்கமாவாங்க, மன சோர்வாவாங்க. என்னடா அப்படின்ட்டு இவ்வளோ பணத்துக்கெலாம் நம்ம போட்டுட்டோம் வச்சுட்டோம் அப்படின்ட்டு ஒரு சில கட்டங்கள்லாம் ஒரு சில சீன்கள்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூழ்நிலை இருந்தப்போ அவங்க வந்து மனம் கோணாமல், மனசு தயங்காமல் எங்களுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ராமு சார் கிடைச்சதுக்கும் பாலு சார், கீதாஞ்சலி, லெனினிய செல்வன் அவங்க கிடைச்சதுக்கும் நாங்கள் வந்து உண்மையிலே பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம். அவங்களுக்குலாம் அந்த உண்மையிலே நாங்கள் வந்து டைரக்டர் சாரோட சேர்ந்து நானும் நன்றியை சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு நன்றின்ற சொல்கிற வார்த்தைக்கு ஈடாகாது. அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், எதாக இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு எந்தெந்த டைமில் என்னென்ன கேட்குறோமோ அதை வந்து பெரிய லெவலில் பூர்த்தி பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியமாக தான் இருக்கும் நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் மட்டும் கிடையாது, எங்களுடைய குடும்பத்தில் அவங்க வந்து எங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் அந்தளவுக்கு ஒரு எடுத்து பண்ணிட்டு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. குடும்பத்தில் நாங்கள் ஒரு குடும்பமாக தான் பயணிச்சிருக்கோம். ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும், டைரக்டர், நான், என்னோடைய சேர்ந்து 4 பேருமே ஒரு ஃபேமிலியாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த படைப்புகள் படைக்கிறதுக்கு நாங்கள் வந்து இப்போயே தயாராகிட்டோம். எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த பூங்கா பார்ட் 2 இருக்குது. இதை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இந்த படத்தை முடித்த உடனே அடுத்து போகலான்ற மாதிரி பிளானில் இருந்தோம். இப்போ இம்மிடியட்டாகவே நாங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டோம். மேக்ஸிமம் நான் ஒரு 1 வீக்கில் கொஞ்சம் இந்த பட வேலைகள் இருக்கிறதுனால 1 வீக் கழித்து நாங்கள் பூங்கா பார்ட் 2 எடுக்கிறோம். இந்த படம் ஆல்ரெடி வேறு லெவலில் இருக்குது. இதை தாண்டி அந்த கதையும் இருக்கும். கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்ல ஒரு கதை மூலியமாக மக்களுக்கு வந்து நல்ல ஒரு டைம் பாஸிங்காக கொண்டு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். முடிந்த அளவுக்கு இல்லை, முயற்சியால் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் மூலியமாக பல குடும்பங்கள் நல்லா இருக்கும், பல மக்கள்கள் நல்லா இருப்பாங்க, எங்களை சார்ந்த குடும்பங்களும் நல்லாயிருக்கும். எல்லாருமே ப்ரெஸ்ஸு, மீடியா,
ப்ளஸ் யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி உள்ள வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் சினிமாவும் வளரும், நாங்களும் வளருவோம், சினிமாவும் வாழ வைப்போம், எங்களை சார்ந்த டெக்னீஷியன்ஸும் நாங்கள் வாழ வைப்போம். நன்றி அனைவருக்கும். பூங்கான்னு சொல்லி படம் பார்க்க வந்தோம். ஆனால் படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு காதலர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காதலர்களை கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம டைரக்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நடித்த நம்ம கதாநாயகியாக இருக்கணும், துணை கதாநாயகி. ஆனால் அந்த கொடுத்துலேயே வில்லன் சார் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தை பார்க்க வந்தவங்க ஃபுல்லாக நாங்கள் எல்லாமே சினிமாவில் உள்ளவங்க தான். எல்லாமே ஒவ்வொரு படத்தையும் நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்துருவாங்க. நாங்கள் எல்லோரும் பார்ப்போம். கண்டிப்பாக அந்த பூங்கா படம் வெற்றி பெற எங்களோட சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.